சிகரம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு கோவிலுக்கு. ரைட். தமிழ்நாட்டில் கோபுரம் சொல்லுவோம். கோபுரம் அல்ல விமானம்னு சொல்லக்கூடியது. கோபுரம் வந்து மல்டிபிள் இருக்கும். மெயின் டேட்டி அந்த மெயின் கடவுளுக்கு மேலே இருக்கக்கூடிய சிகரத்தை கோபுரத்தை விமானம்னு சொல்லுவாங்க. ரைட். ஒரு கோவிலோ அல்ல கோவிலில் இருக்கக்கூடிய சிலையோ எல்லாமே நம்பிக்கை தான். ஆனால் ஐதீகப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கடவுள் அந்த சிலை வந்து ஒரு கோவிலுக்கான ஆன்மானா மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டடம் உடல். ரைட். இதில் வந்து தலையே இல்லாமல் ஒரு கோவிலை நீங்கள் கட்ட போகிறீங்க. அதுக்கான ஒரு திறப்பு விழாவை நீங்கள் வச்சுருக்கீங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ராமர் கோவில் என்கிற இந்த விஷயத்தை வைத்து 1965ஆம் ஆண்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் இருந்தது. விஸ்வ ஹிந்து பரிஷத் தொடக்கத்தில் ராமர் கோவில் என்கிற பிரச்சனை கையில் எடுக்கலை. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஹிந்துக்களை திரும்ப கூட்டிகிட்டு வரணும். இப்போ ஒரு சில பேர் கிருஷ்ணா மாறி இருப்பாங்க, ஒரு சில பேர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இருப்பாங்க. ஸோ ஹிந்து மதம் வந்து அழிய போகிறது என்று நினைத்து அவங்க வந்து இதை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆர்எஸ்எஸோடைய ஒரு விங்கு தான் விஸ்வ ஹிந்து. பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ் ரெண்டு அமைப்புகளுமே 1990ஆம் ஆண்டு வரை ராமர் கோவிலை கையில் எடுத்தாங்க. வாஜ்பாய் மேடையில் பேசுகிறாரு இரவு நேரத்தில், மிட் நைட் 5th டிசம்பர். அவருடைய ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆனது. அந்த வார்த்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த வழக்கு நடக்கும்போது அவரையும் ஒரு குற்றவாளியாக அட்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, சிவசேனா, பால் டாக்கரே எல்லாரையுமே அந்த வழக்கில் வச்சுருந்தாங்க. திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் அலகாபாத் ஹைகோர்ட். அந்த சென்டென்ஸ் என்னென்னா, ஆகஸ்ட் 15 1947ஆம் ஆண்டிற்கு பின் அல்ல அதற்கு முன்னாடி இருந்த எந்த ஆலயத்தையுமே வர்ஷிப் ஏரியாஸ்களையுமே நீங்கள் மாற்றக்கூடாது, இடிக்கக்கூடாது. வர்ஷிப் ஏரியாஸ் சார் வணக்கம். வணக்கம். வருகின்ற 22ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து ராமர் கோயில் குடமுழுக்கு நடைபெறுகிறது. இந்த குடமுழுக்க வட இந்தியாவில் இந்தி பேசும் மாநிலங்களில் எப்படி பார்க்குறாங்க? ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை எப்படி பார்க்குது? இந்த நாட்டில் 100 கோடி இந்துக்கள் இருக்கிறார்கள். சரியா? இந்த 100 கோடி இந்துக்களில் யாரெல்லாம் அரசியலை மதத்துடன் இணைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இதை கொண்டாடி வருகிறார்களே ஒழிய யார் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் இதை கொண்டாட மாட்டார்கள். காரணம் இருக்கு. டிசம்பர் 6 1992ஆம் ஆண்டு ஒரு கூட்டமெடுத்த முடிவை இது நாட்டு அரசாங்கம், சுப்ரீம் கோர்ட், மீடியா, இந்துக்கள் என்று கூறக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்கள் அதை கொண்டாடி வருகிறார்கள். எந்த விதமான கொண்டாட்டத்தை நீங்க பார்க்குறீங்க? ஏன்னோ ஒரு கூட்டம் இது வந்து ராமர் பிறந்த இடம், இது எங்களுக்கு தேவைன்னு கூறுது. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை தீ வைத்து கொளுத்துறார்கள். அந்த இடத்துல எத்தனையோ உயிர்கள் பிரிந்திருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு கோயிலை போய் கட்டுறீங்க. அந்த கோயிலும் அறகுறையாக கட்டப்பட்டிருக்கு. கும்பாபிஷேகம் என்று கூறக்கூடிய விஷயத்திற்கான கும்பமே இல்லாத ஒரு கோவிலை நீங்கள் கும்பாபிஷேகம் நடத்தும்படி தான் இந்த கதை. இல்லை கர்ப்ப கிரகம் ரெடியாக இருக்கு, அதில் போய் நாங்கள் சிலையை வைக்கணும். என்ன அவசரம்? ரைட். ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் இன் எல்என்டி ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த சேம் ப்ராஜெக்ட். சரியா? 400 கோடி ரூபாயில் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. 400 கோடி இல்லை, வெறும் 400 கோடி ரூபாயில் இன்னைக்கு 800 கோடி ரூபாயாக செலவாயிருக்கு. என்ன காரணம் சார்? தட் இஸ் வாட் த பிளானிங். ஒரு சரியான பிளானிங் இல்லாமல் எப்படி
புதிய பார்லிமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு தொகையை கொடுத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கே போய் நிற்கிது நீங்கள் பார்க்குறீங்களா? இன்னைக்கும் அங்கே தொடர்ந்து வேலை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்கும்போது இந்த சிகரம் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு கோவிலுக்கு. ரைட். தமிழ்நாட்டில் கோபுரம் சொல்லுவோம். கோபுரம் அல்ல விமானம்னு சொல்லக்கூடிய இடம். கோபுரம் வந்து மல்டிபிள் இருக்கும். மெயின் டேட்டி அந்த மெயின் கடவுளுக்கு மேலே இருக்கக்கூடிய சிகரத்தை கோபுரத்தை விமானம்னு சொல்லுவாங்க. ரைட். ஒரு கோவிலோ அல்ல கோவிலில் இருக்கக்கூடிய சிலையோ எல்லாமே நம்பிக்கை தான். ஆனால் ஐதீகப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கடவுள் அந்த சிலை வந்து ஒரு கோவிலுக்கான ஆன்மானா மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டடம் உடல். ரைட். இதில் வந்து தலையே இல்லாமல் ஒரு கோவிலை நீங்கள் கட்ட போகிறீங்க. அதுக்கான ஒரு திறப்பு விழாவை நீங்கள் வச்சுருக்கீங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசியல், ஓட் பேங்க், இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது என்பதை பல்வேறு நபர்கள் நம்புவாங்க. 100 கோடி இந்துக்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. அமித்ஷா ஒரு மேடையில் பேசும்போது பிஜேபியுடன் 15 கோடி மக்கள் இணைந்திருக்கிறார்கள். சோஷியல் மீடியா அண்ட் டைரக்ட் தொண்டர்கள்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி. அதே நீங்கள் ஒரு நம்பரை எடுத்துக்கினா கூட விஸ்வ ஹிந்து பரிஷத் இல்லை ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கோங்க. ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்காஸ் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஷாக்காஸ், தமிழ்நாட்டில் மட்டும் 4000 ஷாக்காஸ் இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட ஷாக்காஸ் இருக்கு. வடநாட்டில் கூட அந்த லெவல் ஷாக்காஸ் இல்லை. தெலுங்கானாவில் 4000 ஷாக்காஸ் இருக்கு. அந்த அளவில் ஷாக்காஸ் தமிழ்நாட்டில் இருப்பதாக கூட உங்களுக்கு தெரியாது, பட் இருக்கு. ரைட். தென்னாட்டில் தான் அதிகமான ஷாக்காஸ் இருக்கு, ஆர்எஸ்எஸ் உடைய ஷாக்காஸ். ரைட். ஸோ இந்த மாதிரி ஷாக்காஸ்ல இணைந்திருக்கக்கூடிய இந்துக்களுடைய நம்பர்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 கோடி. 15 கோடி பிஜேபியுடன், 7 கோடி ஆர்எஸ்எஸ்-உடன், மொத்தம் 22 கோடி. பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத், இது போன்ற பல்வேறு அமைப்புகள். அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5-10 கோடி. ஆக மொத்தம் ஒரு 30 கோடி பேரை நீங்கள் வச்சுக்கினா கூட அதிகபட்சம் நீங்கள் சொல்றது அதிகபட்சம் மேக்சிமம் 30 கோடி இந்துக்கள் தன்னை அரசியலுடன் இணைத்து கொள்ளக்கூடிய இந்துக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். மீதம் இருக்கக்கூடிய 70 கோடி இந்துக்கள் மதத்தின் மீது, கடவுள் மீது, கோவில் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய நபர்கள். அப்போ இவர்களுடைய ராமர் எப்படி இருக்காருன்னா தனிப்பட்ட ராமர். தனியா ஒரு ராமருடைய போட்டோ மட்டும் தான் இருக்கும். சீதையும் இருக்க மாட்டாங்க, லக்ஷ்மணும் இருக்க மாட்டாரு, ஹனுமாரும் இருக்க மாட்டாரு. கோபமா அவங்க பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்னு அமைதியா பேச மாட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு 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 கோபத்தோட தான் இவங்க பேசுவாங்க. ரைட். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி பிட்வீன் சனாதன ஹிந்துஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஹிந்துஸ். இதை வந்து நீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஒரு சனாதனத்தை நம்பக்கூடிய ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கூறும்போது ஜெய் ஸ்ரீராம்னு கூற மாட்டார், ஜெய் சியாராம்னு தான் கூப்பிடுறார். ஜெய் சியாராம், ஜெய் சியா ராம். சியானா சீதை, சீதைக்கு அப்புறம் தான் ராமர்னு நம்பக்கூடிய சனாதனிகள். இங்கே வந்து ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் வந்து ஒரு போருக்கு போகும்போது ஜெய் ஸ்ரீராம்னு கூறக்கூடிய விஷயம். ரைட். அந்த ராம் தர்பாரே நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயும் நீங்க போய் பாருங்க, கோவில்ல தனியா ராமர் இருக்க மாட்டாரு. ராமர், சீதை, லக்ஷ்மண் அண்ட் ஹனுமான். அந்த ராம் தர்பாரை தான் நான் வணங்கி வந்திருக்கிறேன். வடநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா எந்த கோயில்லையுமே தனிப்பட்ட ராமரை நீங்க பார்க்கவும் முடியாது. அந்த ராம் தர்பாருக்கான ஒரு அர்த்தம் இருக்கு. ரைட். சீதை தன்னை அர்ப்பணித்திருக்க ஒரு பெண்மணி. கணவருக்காக எதை வேணாலும் நான் செய்வேன், காட்டில் போய் வசிக்கிறதுனா நான் வசிப்பேன். ஏன்னோ கணவருக்காக அனைத்தையுமே தாங்கக்கூடிய பெண்மணி சீதை. அந்த அதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன். ஏன்னோ நான் இந்த குடும்பத்திற்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன், ஐ எம் லைக் த ப்ரொடெக்டர் ஆஃப் திஸ் ஃபேமிலி அப்படின்னு நிற்கக்கூடிய லக்ஷ்மணன். நீங்க தான் எங்களுக்கு வந்து எல்லாமே, நான் வந்து உங்களுக்காக அனைத்தையுமே தாங்கிக் கொள்வேன் என்று அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பஜரங்கபலி ஹனுமான். சாந்தமா இருக்கக்கூடிய ராமர். ரைட். இந்த அழகான முகத்தை நீங்க பார்த்தீங்களா கடந்த 10 வருஷமா? So what kind of Hindu are you want to become? Right? ராமர் கோவில் என்கிற இந்த விஷயத்தை வைத்து 1965ஆம் ஆண்டு விஸ்வ ஹிந்து பரிஷத் வெளிவந்தது. விஸ்வ ஹிந்து பரிஷத் தொடக்கத்துல ராமர் கோவில் என்கிற பிரச்சனை கையில் எடுக்கல. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, ஹிந்துக்களை திரும்ப
கூட்டிட்டு வரணும். இப்போ ஒரு சில பேர் கிருஷ்ணா மாறி இருப்பாங்க, ஒரு சில பேர் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இருப்பாங்க. ஸோ ஹிந்து மதம் வந்து அழியப் போகிறது என்று நினைத்து அவங்க வந்து இதை எடுத்துட்டு வந்தாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு விங்கு தான் விஸ்வ ஹிந்து பரிஷத். லேட்டர் ஆன் ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேஸ் வந்தது. தட் இஸ் த டைம் 1980s அக்கம் பக்கத்தில் பிஜேபி உருவாகுது. பிஜேபி ஆர் ஆர்எஸ்எஸ் ரெண்டு அமைப்புகளுமே 1990ஆம் ஆண்டு வரை ராமர் கோவிலை கையில் எடுக்கல. விஸ்வ இந்து பரிஷத் மட்டும், அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 75-80க்கு அப்புறம் தான் அவங்களே ராமர் கோயில் என்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. 1870ஆம் ஆண்டுக்கு பக்கத்தில் அலெக்சாண்டர்னு ஒரு ஆர்கியோலாஜிஸ்ட், அவர் வந்து புத்த மதத்தின் ஸ்தூபாஸ்களை ஆய்வருக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாரு கையில். இந்த மாதிரி இந்த அயோத்தியா இதுக்கு அக்கம் பக்கத்தில் புத்த மதத்தை சார்ந்த ஸ்தூபாஸ் இருக்கும். அதே மாதிரி கண்டுபிடிக்கும் போது அவருக்கு இன்னொரு சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் அக்பர் காலத்தில், அவுரங்கசீப், பாபர் காலத்தில் இந்த மாதிரி கோவில்களை இடிச்சு அங்கே வந்து கட்டியிருக்காங்க. எங்கேயுமே அது புத்த விகாரா கூட இருக்கலாம். ஆமாம், இது வந்து எங்கேயுமே டாக்குமெண்ட் செய்யப்படாத விஷயம். இட் வாஸ் அ வேர்பல் திங், வாய் வார்த்தையாக பேசிய விஷயம். பாபரி மஸ்ஜித்திற்கு கீழே தான் ஒரு கோவில் இருக்கு, பாபரி மஸ்ஜித்ல தான் ராமர் பிறந்தார் என்கிற எந்த விதமான எவிடன்ஸும் அவர் கொடுக்கல. அதுக்கப்புறம் 1969 ஒரு ஆய்வு நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 75ல் ஒரு ஆய்வு நடக்குது. 2003 லால்ஸ் கமிட்டி தான் இந்த ஃபைனல் ஆய்வு கொடுத்தாங்க. லால்ஸ் கமிட்டி எடுத்து வச்ச ஆய்வில் தான் இங்கே வந்து நாங்கள் எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். திஸ் வாஸ் லைக் 69ல் நடந்த அந்த ஆய்வை அப்படியே டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. பட் எந்த விதமான ப்ரூஃபும் எடுத்து காட்ட முடியலை. அண்ட் 92ல் December 6th அன்னைக்கு இந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படுது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வாஜ்பாய் மேடையில் பேசுகிறாரு இரவு நேரத்தில், மிட்நைட் 5th December. அவருடைய ஒரு வார்த்தை வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆனது. அந்த வார்த்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த வழக்கு நடக்கும்போது அவரையும் ஒரு குற்றவாளியாக அட்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, சிவசேனா, பால் டாக்கரே எல்லாரையுமே அந்த வழக்கில் வச்சுருந்தாங்க. திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் அலகாபாத் ஹை கோர்ட். அந்த சென்டென்ஸ் என்னன்னா, कीलें गड़ी हुई है बैठा नहीं जाएगा, उस जगह को समतल करने की जरूरत है. ஆணிகள் அடுக்கப்பட்டிருக்கு, இதில் உட்கார முடியாது, அந்த இடத்தை தரமட்ட ஆக்குவதற்கான காலம் வந்து விட்டது. பாபரி மஸ்ஜித்தை நோக்கி பேசிய இந்த வார்த்தை. அடுத்த நாள் காலையில் பாபரி மஸ்ஜித் கார் சேவக்கால கொளுத்தப்பட்டு விட்டது. இந்த சர்வே ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். எவ்வளோ ஒரு டீட்டெயில்டான சர்வே ரிப்போர்ட். ஏன் இந்த சர்வே ரிப்போர்ட் எவ்வளோ முக்கியமாக பார்த்துருக்கணும், பார்த்த பின் கூட ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட் தவறாக வந்ததுன்னு இன்றைக்கி வந்து நம்ம கொண்டாடி எந்த அர்த்தமும் கிடையாது. பிகாஸ் ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட் மீது நிற்கக்கூடிய ஒரு ராமர் கோவில், அந்த இடத்துல எத்தனையோ கொலைகள் நடந்த அந்த ஸ்தலத்தை எப்போவுமே நம்ம புனித ஸ்தலமாக பார்க்கவே முடியாது. பிகாஸ் நீங்கள் புராணத்தை எடுத்து பார்த்தாலோ இல்லை எந்த எவிடன்ஸும் எடுத்து பார்த்தாலோ இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் என்கிற அடையாளம் நம்ம கையில் இல்லை. அதனால நான் பேசுகிறேன். 574 பேஜஸ் கொண்ட ஏஎஸ்ஐயோடைய ரிப்போர்ட் வந்து. இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆர்கியோலாஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் massive structure just below the disputed structure and evidence continuity structural activity from 10th century onwards up to the construction of the disputed structure பாபரி மஸ்ஜித் எங்களிடம் இருப்பதாக ஒரு இந்த லால்ஸ் ரிப்போர்ட் எடுத்து வைக்குது. அதாவது 10வது செஞ்சுரியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு கிடைத்ததாக அவர் கூறுறாரு. ரைட், இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து வைத்த எவிடன்சஸ் எல்லாம் டெக்கரேட்டட் பிரிக்ஸ், இந்த செதுக்கப்பட்ட கற்கள் இருக்குது. அங்கே வந்து ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக மசூதிகளில் எந்த விதமான சிலையும் இருக்காது, சிலை இருப்பதாக கூறுறாங்க. இது போன்ற டோம் அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கேட் ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு 50 பில்லர்ஸ் அங்கே இருக்குது. ஒரு கோவிலுடைய எந்த கோவில் எடுத்துக்கினீங்கன்னா கூட ஹிந்து கோவில்னால் அதற்கான அடையாளம் ஸ்தம்பம், அந்த பில்லர்ஸ். ஆமாம், அது எல்லாம் இருப்பதாக அந்த ஃபர்ஸ்ட் இது கூறுது. ஏன் இதை வந்து யாருமே சேலஞ்ச் பண்ணலை?
ஏன்னோ உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சுன்னி வக்ஃப் போர்டு இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. நோ வாட் எவர் யூஆர் சேயிங் இஸ் ராங். இது வந்து தவறான சித்தரிக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 ஆர்கியோலாஜிஸ்ட்களை அப்பாயிண்ட் செய்கிறாங்க. ஆர்கியோலாஜிஸ்ட் எப்படின்னா, எப்படி டாக்டர் இருக்கிறார்களோ, எப்படி அட்வொகேட் இருக்கிறார்களோ, அதே மாதிரி தான் அவங்களும் ஏஎஸ்ஐ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த அமைப்பு, அவங்க தான் இந்த லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஏஎஸ்ஐ கொடுத்த ரிப்போர்ட், அதாவது ஏஎஸ்ஐயோடைய ஒரு டாப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் கொடுத்த ரிப்போர்ட், இதை சேலஞ்ச் பண்ணோம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் போயிடும். அதனால நோபடி சேலஞ்ச். நவ் த 2 ஆர்கியோலாஜிஸ்ட் டீம், ஒன் இஸ் சுப்ரியா வர்மா, another was ஜெயா மேனன். 2 பேருமே தைரியமாக இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க. 2010 இந்த பேப்பர்ஸ் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து 2003, ரெண்டாவது அதை சர்வே பண்ணிட்டு 2010 இந்த ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்குது. நீங்க சொல்றதா சரின்னு. எப்படின்னு நீங்க பாருங்க. இட் இஸ் கிளியர் தட் தேர் வாஸ் ஆல்ரெடி அ persequenced idea in the mind of ASI archaeologist. ஏற்கனவே ஒரு ஐடியாவுடன் தான் இந்த ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல தெரியுது. அவருக்கு கனெக்ஷன் வந்து ஆர்எஸ்எஸோட இருந்திருக்கு. அவருடைய கனெக்ஷன் பிஜேபியோட ரொம்பவே நெருக்கமாக இருக்கு. ஸோ ஒரு ஐடியா படி தான் அது. இப்போ எப்படி கியான்வாபி மஸ்ஜித்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இல்லை வஜூகானான்னு இன்னொரு அந்த அந்த இடத்துல இடம் இருக்கு. வஜூகானா ஒன்றும் இல்லை, நமாஸ் படிக்கக்கூடிய இடம், ஒரு சிவலிங்கம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபவுண்டன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்று இட்ஸ் சிவலிங்கம். ரைட், சிவலிங்கத்துக்கு நடுவில் ஓட்டை இருக்குது, அதில் இருந்து தண்ணி வரக்கூடிய எல்லா அடையாளமும் இருந்தால் கூட சுப்ரீம் கோர்ட் நேரடியாக என்ன சொல்லுதுன்னா, சாரி நாட் சுப்ரீம் கோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, எஸ் யூ கேன் சர்வே. பட் இதே யூனோ ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஐ ஜஸ்ட் டெல் யூ, அயோத்தியா வேர்டிக்டில் பல்வேறு நெகோசியேஷன் நடந்தது. நெகோசியேஷனில் வந்து ஹிந்து தரப்பும் உட்கார்ந்தாங்க, முஸ்லீம் தரப்பும் உட்கார்ந்தாங்க. கடைசியாக நடந்த நெகோசியேஷனில் முஸ்லிம் வக்ஃப் போர்டு என்ன எடுத்து வச்சதுன்னா, சரி பரவாயில்ல, நவ் யூ ஹாவ் டெஸ்ட்ராய்ட் த மாஸ்க். 40-50 வருஷமாக நம்மளும் அடிச்சிட்ருக்கோம். சரி, நாங்கள் வந்து இதுக்கு வரல, யூ டேக் த டிஸ்பியூட்டட் லேண்ட், எங்களுக்கு தேவையில்லை. 2.77 ஏக்கருக்கான அந்த லேண்ட். ஆனால் எங்களுடைய ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன கண்டிஷன்? மீதம் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளையுமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளையுமே நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இதற்கு மேல வேறு எந்த மசூதியுமே இடிக்கப்படக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு மட்டுமல்ல, எந்த மசூதியில நீங்க எங்களுக்கு பிரேயர் தொல்லை தரக்கூடாது கூடாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களோ, இல்ல ஒரு பாலடைஞ்சு போய் இருக்குன்னு சொல்றீங்களோ, அங்கேயும் எங்களுக்கு அதற்கான அனுமதி கொடுக்கணும். மாஸ்க் மற்றும் மற்ற பிரேயர் சென்டர்ஸ்கள், அது கிறிஸ்துவ ஆலயங்களாக இருக்கட்டும், மற்ற எதையுமே நீங்க கை வைக்கக்கூடாது. இது வந்து இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அப்போதான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆக்ட் வருது. 1991, 92ல இது இடிக்கப்படுது. 91ல ஒரு ஆக்ட் வருது, த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. இதுல தெளிவா என்ன எழுதப்படுதுன்னா, 15 ஆகஸ்ட் 1947ஆம் ஆண்டிற்கு பின் அல்ல அதற்கு முன்னாடி இருந்த எந்த ஆலயத்தையுமே, வர்ஷிப் ஏரியாஸ்களையுமே நீங்க மாற்றக்கூடாது, இடிக்கக்கூடாது. வர்ஷிப் ஏரியாஸ். இந்த வழக்கில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 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 ஆக்டை வந்து எக்ஸம் பண்ணியிருக்கோம். இந்த வழக்கம் வந்து நீங்க பிரசிடென்சியா பார்க்கக்கூடாது. பிகாஸ் இந்தியாவில் அதிகமாக ஹிந்துக்கள் இருக்கிறார்கள். ஹிந்துக்களுடைய நம்பிக்கையை வைத்து தான் இந்த வேர்டிக்டை நாங்கள் கொடுக்குறோமே ஒழிய இது நியாயப்படி நாங்கள் கொடுக்கலைன்னு ஜட்மெண்ட் காப்பியை நீங்க எடுத்து பாருங்க. ரைட், ஜட்மெண்ட் காப்பியில ஜட்ஜ்களுடைய பேரே இருக்காது. 6 ஜட்ஜஸ். அந்த 6 ஜட்ஜஸோடைய பேர் நீங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் அசோக் பூஷன், ஜஸ்டிஸ் BA போப்டே, அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய், இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா DJ சந்திரசூட் மற்றும் ஜஸ்டிஸ் S. அப்துல் நசீர். ரைட்,
இதுல யாருமே தன்னுடைய கையெழுத்த ஜட்மெண்ட் காப்பியில போடல. என்ன காரணம் சார்? Because they knew it is a wrong judgment. They knew it is a wrong judgment. அதனால அவங்களுடைய பேரே கிடையாது. நான் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தோம்னு நீங்க அந்த காப்பியில போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, கூகுள்ல உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த காப்பி. You cannot find it. Right? So ஒட்டுமொத்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த அளவுல தவறுகள் நடந்திருக்கிறது என்ற விஷயத்தை நீங்க பார்க்கும்போது 3 விஷயத்தை ரொம்பவே தெளிவா எடுத்து வைக்கிறாங்க. பாபரி மஸ்ஜித் கோவிலா இருந்ததாக பல்வேறு போட்டோக்களை நீங்க பார்ப்பீங்க சோஷியல் மீடியால. அதுல வந்து காவி நிறம் பூசி இருக்கும், மஞ்சள் பூசி இருக்கும், குங்குமம் சில போட்டோல வந்து புத்தர் சிலை எல்லாம் அதை நோண்டு போட்டு ஆமா எல்லாமே காட்டியிருப்பாங்க. பட் இதுல 3 பிரதானமான விஷயங்களை நீங்க பார்க்கணும். த வெஸ்டர்ன் வால் ஆஃப் த ஸ்ட்ரக்சர், இதுதான் அந்த மேப். ரைட், இந்த மேப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லால் ஆர்கிடெக்சர் இருக்காரு, ஆர்கியாலஜி இருக்காரு, அவர் கொடுத்தது. இவர் வந்து அந்த மசூதியை கம்ப்ளீட்டா ஒரு கோவிலா வடிவமைத்திருக்காரு. எப்படின்னா இந்த இந்த கேட்டு நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹனுமான் துவார், ஹனுமாருடைய கதவு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய இடம் வந்து வராம்தா பகவான், ராம் தூத்பாரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா கி ரசோய், சீதையுடைய கிச்சன். ஏன்னா இந்த மாதிரியான பெயர்களை வைத்து அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஹிந்து ஸ்ட்ரக்சராக மாத்துறாரு. ரைட், பட் உண்மையில என்ன இருக்கு, இந்த இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஃபென்சிங் இருக்கு இல்லையா, வால், அதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு கோவிலுடைய அவுட்டர் வால் அப்படின்னு எடுத்து காட்டியிருக்காங்க. அதுக்கு இந்த 2 ஆர்கியாலஜிஸ்டும் போய் சர்வே பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்கள் எந்த ரிப்போர்ட் கொடுத்தீங்களோ இது வந்து சித்தரிக்கப்பட்ட ரிப்போர்ட், இது உண்மையான ரிப்போர்ட் இல்லைன்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் வால் இஸ் அ ஃபீச்சர் ஆஃப் அ மாஸ்க். எதை நீங்கள் கோவிலில் நீங்கள் எடுத்து காட்டுகிறீங்களோ அது கோவில் கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அப்படிதான் இது இருக்கு. இதில் எந்த விதமான கோவிலுக்கான அடையாளம் கிடையாது. It is a wall in front of which you say namaz. நமாஸ் நீங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மசூதிக்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதெல்லாம் இருக்காது, குரான் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. தே ஒரு 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 பகுதி பக்கம் நின்று தான் அவங்க வந்து கும்பிடுவாங்க. எல்லாருமே ஒரே ஃபென்சிங்ல இருப்பாங்க. ஸோ அந்த இடம் தான் இந்த இடம். இதில் வந்து இட் இஸ் நாட் ஃபீச்சர் ஆஃப் அ டெம்பிள். டெம்பிள் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளான். டெம்பிளோடைய பிளானே இது கிடையாது. டெம்பிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், சுற்றி மற்ற விஷயங்கள் இருக்கும். இது அப்படி கிடையாது, இந்த மேப்பே அப்படி கிடையாது. சரி, அடுத்த விஷயம் வந்து 50 பில்லர்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த 50 பில்லர்ஸ்னா தூண், தமிழ்நாட்டில் தூண் சொல்கிறது. தூணுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா ஒரு கருங்கல் வெள்ளைக்கல்ல செதுக்கி அதை வந்து தூணா மாற்றுவாங்க. ரைட், பட் இந்த இடத்துல கிடைச்ச இந்த தூண்களை பார்த்தீங்கன்னா இதை பற்றி நாங்கள் வந்து பல்வேறு முறை நான் வந்து கோர்ட்லேயும் போய் சொல்லிட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க இட் இஸ் அ கம்ப்ளீட்லி ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர். அதாவது கையால் செய்யப்பட்ட ஒரு களிமண் இல்லை மண் சாந்து அதெல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஸ்தம்பமே கிடையாது. We filed many complaints in the court about it. Our argument is that if you look at what they are claiming to be the pillars, these are pieces of broken bricks and they have mud inside. ஒரு கல்லு உடைஞ்சிச்சுன்னா அது கல்லா தானே தெரியும், இது கல்லாலாம் இல்லை. நீங்கள் உடைச்சு பார்க்கும்போது அதில் உள்ள வந்து செங்கக்கல், மண், சாந்து இந்த மாதிரியான விஷயம் வருது. கோவிலோடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்காது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஃப்ராக்மெண்ட், 12 ஃப்ராக்மெண்ட் இருப்பதாக கூறுறாங்க. ஒரு சில படங்கள் எல்லாம் வரும், சின்ன சின்னமாக ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. இந்த ஃப்ராக்மெண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கான ஃப்ராக்மெண்ட், கோவிலுக்கான அடையாளமாக நீங்கள் சொல்றீங்க. நாங்கள் தோண்டும் போது எதுவுமே கிடைக்கல. டப்ரீஸ், இடிக்கப்பட்ட டப்ரீஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த பாபரி மஸ்ஜித் இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் மேலே கொண்டு வந்து கொட்டின விஷயங்கள் தான், உள்ள வந்து எதுவுமே கிடைக்கல, மேலோட்டமாக இருந்த விஷயம். 2வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு கோவில் இவ்வளோ பெரிய கோவிலாக இருந்தால் பல்வேறு அடையாளங்கள் அங்கே கிடைச்சிருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றபடி
அடையாளம் அங்கே கிடையாது. அதாவது ஒரு மூட்டையோ 2 மூட்டையோ கொண்டாந்து கொட்டி எப்படி ஒரு 10-15 பீசஸ் நீங்கள் எடுத்து வைப்பீங்களோ அதுதான் அங்கே இருந்தது ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. எதை நீங்கள் சிலை என்று கூறுகிறீர்களோ அந்த சிலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மணியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சங்கு சக்கரம், அது எல்லாமே கொட்டப்பட்ட விஷயம். அதை அப்புறம் போய் பிளேஸ் செஞ்சுட்டு அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி போகுது. There was no structure beneath the பாபரி மஸ்ஜித். இவ்வளோ தெளிவான ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட எப்படி நீங்க ஹிந்து பக்கம் இந்த தீர்ப்பு கொடுத்துருந்தீங்க? டிஸ்பியூட்டட் லேண்ட் தான், ஓகே, நீங்க கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க அமைதியாக இருக்கிறீங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சரி இனி வந்து நம்ம வளர்ச்சி பாதைக்கு போகலாம், பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் முடிஞ்சிருச்சு. நவ் வாட் தே ஆர் டூயிங், ரைட்? அயோத்தியா முடிஞ்சிருச்சு, காஷி மதுரா பாக்கி. அடுத்ததுக்கு போயிட்டாங்க, காஷிக்கு போயிட்டாங்க, மதுராவுக்கு போயிட்டாங்க. கியான்வாபி மஸ்ஜித், இந்த அஹமதாபாத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மஸ்ஜித் அடுத்தது. ஸோ திஸ் இஸ் அ விஷஸ் சர்க்கிள். யூனோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட வேறு எந்த விதமான தன்னுடைய அரசியலுக்கான பிளாட்ஃபார்மே கிடையாது. அவங்களுடைய அரசியலுடைய பிளாட்ஃபார்மே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் என்கிற விஷயம்தான். இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டினதுக்கு அப்புறம் மக்கள் கேள்வி கேட்பாங்க, எங்கே டெவலப்மெண்ட், எங்கே வேலை வாய்ப்பு, ஏன் விலைவாசி கூடுது? நீங்கள் தான் 40 வருஷம் நீங்கள் போராடிட்டீங்க, ராமர் கோவிலை கட்டிட்டீங்க. எதை நீங்கள் பிரம்மாண்டமான கோவிலாக எடுத்து காட்டுகிறீர்களோ அதுவும் நீங்கள் சரியாக செய்யலை. ஒரு நல்ல பெரிய கோவில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் பிடிக்கும். அந்த அளவில் நீங்கள் ஸ்கல்ப்சர் எல்லாம் பண்ணணும். இதை நீங்கள் 2 வருஷத்துல முடிச்சிருக்கீங்க, ரைட்? இந்த கோவிலுடைய நீங்கள் செலவுகளை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 3500 கோடி ரூபாய் மக்கள் கொடுத்த பணம். இந்த கோவிலுக்கான பணம் வந்து அறக்கட்டளை மூலமா தான். ஆமா, ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா ட்ரஸ்ட் 2020ஆம் ஆண்டு அமைக்கப்படுது. மக்கள்கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க. 3500 கோடி ரூபாய் கொடுக்கப்படுது, டொனேஷனாக வருது. அதுல இருந்து ஒரு 900 கோடி ரூபாய், 900 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. February 5, 2020ஆம் ஆண்டு. அதுல இருந்து 31 மார்ச் 2023ஆம் ஆண்டு, போன வருடம் வரை நீங்க பார்த்தீர்கள்னா அக்கௌண்ட்ல மீதம் இருக்கக்கூடிய பணமே 3000 கோடி ரூபாய். ஸோ அரசாங்கம் இந்த கோவிலுக்கு இந்த விதமான பணம் செலவழிக்கவில்லை என்றால் கூட அந்த கோவில் பேர்ல பல்வேறு பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கு கரண்ட் கவர்மெண்ட். அதுக்கான பட்ஜெட் எவ்வளவுன்னா 18,000 கோடி, ரைட்? கோவிலோடைய மொத்த செலவே அவ்வளவு இல்லை. பட் நவ் 13 கிலோமீட்டருக்கு ஒரு ரோடு நாங்கள் போடுறோம், அயோத்தியா பத்னு ஒன்று போடுறோம், ஏர்போர்ட் கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம். சரி, இதற்கான டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா நோ இட்ஸ் அ ஹிடன் காஸ்ட் அப்படிங்கிறாங்க, ரைட்? ஸோ இது மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஒரு விஷயம் நல்லது, சங்கராச்சாரியர் அந்த மாதிரியான இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அந்த கை வைக்கணும். கேட்கலாம் நினைச்சேன். ஆக்சுவலா சங்கராச்சாரிகள் ஒரு முக்கியமான 4 சங்கராச்சாரியார்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க, 2 பேர் அமைதியாக இருக்காங்க. இல்லை, அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் பேசல. 2 பேர் வெளிப்படையா பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வேலை வந்து மதத்தில் இருக்கக்கூடிய இப்படிதான் இந்த மதத்தில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் எடுத்து சொல்லுவோம், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ராமர் கோவிலுக்கு பிஜேபி என்ன செஞ்சது, மோடி என்ன செஞ்சார் என்கிற கேள்வி வருது. ஏன்னா இவங்க இந்த வழக்கிலேயே கிடையாது. நிர்மோஹி அகாடான்னு ஒரு பக்கம், விஸ்வ ஹிந்து பரிஷத்னு இன்னொரு பக்கம், பஜ்ரங்ல இருந்து இன்னொரு பேர் வரும், ஐ எம் ஃபர்கெட்டிங் தட் நேம், அவங்களுடைய ஒரு பக்கம். இந்த 3 பேருமே இந்த இடத்திற்கு போட்டிவிட்டாங்க, ரைட்? நிர்மோஹி அகாடா தே வாண்டட் அ பீஸ் ஆஃப் திஸ் திங், பஜ்ரங் என்கிற ஒரு அமைப்பு தே வாண்டட் அ பீஸ் ஆஃப் திஸ் திங். இந்த பக்கம் எதிரில் இருக்கிறது வக்ஃப் போர்டு. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ எங்கேயுமே கிடையாது. தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ நிர்மோஹி அகாடா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தானே போட்டியிட்டோம், நாங்க தானே இந்த வழக்கு நடத்தணும். அப்போ இந்த ப்ராசஸ், இந்த பிரதிஷ்டை பண்றதுக்கான அனைத்து உரிமையும் எங்களுக்கு தான் இருக்கு. விஸ்வ ஹிந்து பரிஷத் தே ஆர் வெரி க்ளோஸ்லி கனெக்டட் வித் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
ஓகே, தே cannot say anything பிகாஸ் அங்க சம்பத் ராய்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எல்லா சப்போர்ட்டுமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. யூ ஆர் த இன்வைட்டீஸ், நீங்க வந்து இன்வைட் பண்ணுங்க. சங்கராச்சாரியர்கள் ராமாலயான்னு ஒரு ட்ரஸ்ட் வைத்து, ராமாலயா சுப்ரீம் கோர்ட்ல போய், அலகாபாத் ஹைகோர்ட்ல போய், அனைத்து இடங்களிலுமே மதத்தின் அடிப்படையில் பல்வேறு ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து இந்த தீர்ப்பை தன் பக்கம் திருப்பிய ஒரு அமைப்பு. அதுகளும் தொடர்ந்து இந்த விஷயத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்று இல்லை. தீர்ப்பு வந்த உடனேயே நிர்மோகி அக்காடாவை ஓரம் கட்டிட்டீங்க, ராமாலயா ட்ரஸ்டை ஓரம் கட்டிட்டீங்க, விஸ்வ இந்து பரிஷத்தை கையில் போட்டுக்கிட்டீங்க. ரைட். இப்போ ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம். ஒன்று வந்து ராமாலயா ட்ரஸ்ட் விச் இஸ் 4 சங்கராச்சாரியர்கள், அவர்களுடைய ஒரு சில ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அந்த சிலையை தொட முடியும், அப்போதான் பிராண பிரதிஷ்டை நடக்கும்னு. இந்த இடத்துல ஒரு ஓபிசி தலைவர் அவர் போய் அந்த சிலையை தொட போறாரு. அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் டு டூ. ஐ வெல்கம் தட், யூனோ. ஆனால் அதே இடத்துல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலித் பெண்மணி, த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மர்மு ஏன் அழைக்கப்படலை? Now can they say a Dalit woman can touch and do the same thing? Right? So ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து தன்னுடைய அரசியலை மட்டும்தான் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? பிகாஸ் மர்மு அவர்கள் வந்தா டெஃபினட்டா அங்க கட் அவுட் வந்து மர்மு அவர்களுக்கு ஈக்குவலா தான் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய கட் அவுட் புரோட்டோகால். அதை தாண்டி அவருடைய போஸ்ட் இல்லாம நீங்க இந்த போஸ்டும் அடிக்க முடியாது. மூணாவது, இந்த ப்ரொபகண்டாவை வச்சு நீங்க தேர்தல் களத்திலும் இறங்கியிருக்க முடியாது. அங்க போய் உட்கார்ந்து அந்த பூஜையெல்லாம் பண்றாரு இல்லையா, அந்த இடத்துல டெஃபினட்டா முர்மு அவர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க. இல்லை அட்லீஸ்ட் யூ கே நாட் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். ரைட். ஸோ இது எல்லாமே இருக்கு. சங்கராச்சாரியர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் ஒரு கோவிலை முழுமையாக கட்டுவதற்கு முன்பே நீங்க இதை வந்து ஓப்பன் பண்றீங்க? இந்த வருஷம் 2024 கடைசி டிசம்பர் மாதத்துல தான் அந்த சிகரமே கட்டப்படும் என்கிற ஒரு தகவல் எனக்கு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். நீங்க கொட்டகை போட்டு ஒரு யூனோ ஒரு கம்பெல்லாம் கட்டி அதில் டேப்பெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஏஎன்ஐயில் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபேக் டெம்பிளை நீங்கள் அவசரப்பட்டு ஏன் ஓப்பன் பண்ணுறீங்கிற கேள்வியை 70 கோடி சனாதன ஹிந்துக்கள் கேட்கும்போது 30 கோடி பொலிட்டிக்கல் ஹிந்துக்கள் அதை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறாங்க. ஸோ விச் சார்ட் ஆஃப் ஹிந்து ஐயுங்கிற கேள்வியை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஹிந்துக்களையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். யூனோ திஸ் இஸ் நாட் வாட் யூனோ வி ஃபாட் ஃபார். சரிங்க. இப்போ அந்த குடமுழுக்கு தொடர்பாக அனைத்து கட்சியினரும் வந்து அழைக்கப்பட்டாங்க அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் வந்து போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, எங்களால் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. லாலு பிரசாத் யாதவ் கொடுத்தாரு அந்த மாதிரி. அந்த ஓன் ஸ்டேட் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த திரு அகிலேஷ் யாதவ் சொல்றாரு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப போல்டான டிசிஷன். பிகாஸ் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் இவெண்ட், இட் இஸ் நாட் அ ரிலிஜியஸ் இவெண்ட். ரைட். இது வந்து எந்த விதத்திலுமே ரிலிஜியஸ் இவெண்ட்டா பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்காங்க? கங்கனா ரனாவத் அழைக்கப்பட்டிருக்கு. ஐம் நாட் சேயிங் ஷி ஷுட் நாட் கம். எஸ், ஷி இஸ் அ செலிபிரிட்டி, ஷி ஷுட் கம். பட் வை காண்ட் எல்கே அட்வானி கேன் கம்? ஏன் உமா பாரதி இஸ் நாட் பீன் கால்ட்? வை முரளி மனோகர் ஜோஷி இஸ் நாட் பீன் கால்ட்? அவர்கள் தான் விதை போட்டார்கள் சொல்லலாம். எனக்கு ஒரு சின்ன லிஸ்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7000க்கும் மேற்பட்ட அட்டெண்டீஸ், யூனோ விவிஐபிஸ் ஆஃப் இந்தியா வரப்போகிறாங்க. ரைட். அதில் பிரதானமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி போகிறாரு, அவருடைய மனைவி சுதாமூர்த்தி போகிறாங்க இன்ஃபோசிஸ்லேருந்து, முகேஷ் அம்பானி போகிறாரு, கௌதம் அடானி போகிறாரு, நீரஜ் சோப்ரா அத்லீட் போகிறாரு, பிவி சிந்து, இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் பிஜேபி. ரைட். பிவி சிந்து இஸ் இன் பிஜேபி. இவங்க போகிறாங்க, விராட் கோலி போகிறாரு, சச்சின் டெண்டுல்கர் போகிறாரு, அஜய் தேவகன் போகிறாரு, ஆலியா பட் போகுது, ரன்பீர் கபூர் போகிறாரு, அமிதாப் பச்சன் போகிறாரு. ரைட். கங்கனா ரனாவத் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ தே ஹாவ் நாட் டன் எனி திங் ஃபார் திஸ் டெம்பிள். எந்த போராட்டத்தில் கலந்துனாங்க? எந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்னாங்க? என்ன பண்ணாங்க இவங்க ராமர் கோவிலுக்காக? அண்ட் வை ஹாவ்
why they have been, invited, because they are not the challengers for Modi. இவங்க வந்து அங்க ஒரு சபையில வந்து ஒரு சில அலங்கார பொருட்கள் வச்சு அழகுபடுத்துவாங்களே, அந்த மாதிரி தான். or they all have attended. சரிங்க சார், இந்த குடமுழுக்கு பண்றாங்க, அது தேர்தலுக்காக தான் பண்றாங்க. இது வந்து ஓட்டுகளாக மாறுமா? ஏன்னா டெஃபினட்டா மாறும், டெஃபினட்டா மாறும். நீங்க 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பாருங்க, பிஜேபியோடைய ஒவ்வொரு போஸ்டர்லயும் ராமர் இருப்பாரா இல்லையா? பிப்ரவரி மாசத்துல இது வேற வருது, பட்ஜெட்ல எல்லா அறிவிப்பும் கொடுக்கப்படும். இன்னைக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்களே வருஷத்துக்கு விவசாயி ஏழைகளுக்கு, 12,000 உயர்த்தப்படும். ஏற்கனவே நான் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் எடுத்து வச்சேன். போன மாசம் நீங்க பாத்தீங்கன்னா 2028 வரை 85 crore ration holders will get free ration. பெண்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படும். ஆதிவாசிகளுக்கு பல்வேறு ப்ராமிசஸ்கள் கொடுக்கப்படும். விவசாயிகளுக்கான பல நல்ல திட்டங்களை கொண்டுட்டு வருவாங்க. இது அடுத்த மாசம் நடக்கும். இந்த மாசம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ராமர் 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 தாண்டி வேற எதுவுமே இல்லையே. இந்த நாட்டு மீடியா நான் எடுத்து வச்ச கேள்விகள்ல ஒரு கேள்வியாவது கடந்த 2 வருஷம் 3 வருஷம், இந்த 2019ல இந்த வேர்டிக்ட் வந்துச்சு, இன்னைக்கு 24ல நம்ம இருக்கிறோம். இந்த 3 வருஷத்துல ஏதோ ஒரு மீடியா ஒரு டிபேட்டை நடத்தி நீங்க பாத்தீங்களா? பிகாஸ் they have been celebrating a wrong thing. மயான கரையில கோவிலை கட்டி அந்த கோவிலும் இன்கம்ப்ளீட்டா இருக்கும் போது அதுல எப்படி நீங்க கொண்டாட முடியும் எனக்கு தெரியல. ஒரு புனித ஸ்தலம்னு அந்த ஸ்தலத்தை எப்படி நீங்க பார்க்க முடியும்? ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ராமர் கோவில். என் வீட்லயும் இங்க நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா சிலை இருக்கும், ரைட்? பட் மை பிலீஃப் இஸ் டிஃப்ரெண்ட். நான் ஒருத்தரை கொன்னு ஒரு விஷயத்தை அழிச்சு நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வைக்க மாட்டேன். அங்க சரி, நீங்க அந்த இடத்துல 500 வருஷத்துக்கு முன்னாடி அது இடிக்கப்பட்டதாக நீங்க சொல்றீங்களே, அதற்கான எவிடன்ஸ் எங்க? அதுதான் எனக்கு கேட்குறோம். அதுவும் இல்லை. இன்னைக்கு பல்வேறு நபர்கள் இந்த வீடியோ கீழே வந்து நம்மளை காரி துப்பா செய்யலாம், தப்பா எழுதவும் செய்யலாம். பட் உண்மை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? ஐ எம் நாட் டாக்கிங் விதவுட் எனி எவிடன்ஸ். கோர்ட்ல கொடுக்கப்பட்ட எவிடன்ஸ் தான் இது எல்லாமே. கோர்ட் ஏற்றுக்கொண்ட எவிடன்சஸ் எல்லாமே. இதை எப்படி சார் எதிர்கட்சிகள் எதிர்கொள்ள போறாங்க இந்த 2024 தேர்தலில்? Now it is done. எதிர்கட்சிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா நாங்க சீட்டு கொடுக்க மாட்டோம்னு அவங்க முரண் பிடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு? காங்கிரஸ் இருக்கு, ரைட்? அது ஆல்ரெடி அது ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா கேரளா, உத்தரப்பிரதேசத்துலயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, கேரளால இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு, ரைட்? இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு பாத யாத்திரையில கிளம்பி இருக்காரு, அசம்ல இன்னைக்கு இருக்கிறாரு, இன்னைக்கு அசம்ல இருக்கிறாரு. ஸோ தே கேன் பி an impact for ராகுல் காந்தி, நாட் ஃபார் காங்கிரஸ். ராகுல் காந்தியோட ஸ்ட்ரேச்சர் மேல போகலாமே ஒழிய ஒரு நாட்டுல மாற்றம் வந்து விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இவிஎம் அதற்கான ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சிருக்கு இந்த எதிர்ப்பு. இது வந்து 1 வருஷம் 2 அந்த 2019ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எத்தனை தேர்தல்கள் நம்ம பார்த்துட்டோம், ரைட்? இன்னைக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு எத்தனை நீங்க போராட்டங்கள் நடத்தினால் கூட, எவ்வளவு கேள்வி எழுப்பினால் கூட அதற்கான பதில் உங்களுக்கு இமீடியட்டா கிடைக்காது. பிகாஸ் டிஃபெண்டிங் சைடு யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கம் இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய வேலையை தொடங்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. 3500 கேம்ப்ஸ் அமைக்கப்படும். 4250 மொபைல் வேன்ஸ் அமைக்கப்படும். தொடங்கியாச்சு. இது வந்து ஒரு விவிபேட் அண்ட் இவிஎம் மிஷின் மீது நீங்க நம்பிக்கை வையுங்க, இது வந்து டேம்பர் செய்ய முடியாது அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய 621 டிஸ்ட்ரிக்ட், 3600 சில்லற ஏதோ கான்ஸ்டியூவன்சிஸ், 31 ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ், இந்த அனைத்து இடங்களிலுமே அடுத்த 3 மாதங்கள் வரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யக்கூடிய வேலை, இங்க வாங்க, இதுதான் இவிஎம் மிஷின், இதுதான் விவிபேட், இதுல பட்டன் அமுக்குனீங்கன்னா இதுல சிட்டை வரும் பாருங்க போதும். பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட் பத்தி நாங்க பேச மாட்டோம். ஏன் இத்தனை பீசஸ் உங்களுக்கு வேணும்னு நாங்க பேச மாட்டோம்.
2012 சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை இருக்கு, உரை இருக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜப்பான் போனேன். அண்ட் ஜப்பான் போன போது அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ சிப் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு போனேன். அவங்கள்ட்ட நான் கேட்கும்போது, நீங்கள் இதில் தான் ஓட்டு போடுறீங்களான்னா, முட்டாளா நீங்கள், நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதில்ல, நாங்கள் பேலட் பேப்பரில் தான் பண்ணுறோம்னு மேடை போட்டு பேசுகிறாரு. யுஎஸ்ஏல பேன் ஆயிடுச்சு, ஜப்பானில் யூஸ் பண்ணுறதில்ல, ஜெர்மனியில் வழக்கு வந்து ஆயிடுச்சு, இந்தியாவில் மட்டும்தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2009 லால் கிருஷ்ண அட்வானி filed a suit in Supreme Court against EVM. Right? சுப்பிரமணியம் சுவாமியே 2012 சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுறாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குதுன்னா, சரி இப்போது we have procured so much and we spent money also, ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம போகணும்னு இருக்கோம், இதை எப்படி சரி பண்ணலாம்? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த மிஷனில் நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அதுலேருந்தே ஒரு ஸ்லிப் வெளியில் வரணும். அந்த ஸ்லிப் அந்த ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது. அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் அந்த ஓட்டு போட்டுருணும். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, அந்த இவி மிஷினில் இருக்கக்கூடிய ஓட்டையும் அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்லிப்ஸ்களையும் எண்ணி நீங்கள் இது எப்போ சொல்கிறாரு? 2012 சொல்கிறாரு. போன வருஷம் கார்த்திக் சிதம்பரம் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்ன வார்த்தையை வச்சு இன்னைக்கு பிஜேபி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கு. பாருங்க, காங்கிரஸில் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் சொல்லிட்டாருன்னு. பட் a person who is an advocate who went to Supreme Court who said this is the solution for it. அதை தானே நீங்கள் விவிபேட்டை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. விவிபேட் எதுக்கு? வெறும் பார்க்குறதுக்கா? ஏன் அதுலேயும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறது இல்லை? ஏன் அதை வந்து ரெண்டுமே எல்லாத்துலேயுமே விவிபேட் இல்லை? 20 லட்சம் இவிஎம் மிஷின்ஸ் காணவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பற்றி கேள்வி கேட்டால் அதெல்லாம் நாங்கள் பப்ளிக் டொமைனில் கொடுக்க முடியாது, நாங்கள் பாம்பே ஹைகோர்ட்டில் அதற்கான விளக்கத்தை கவர்ட் சீல் அதில் நாங்கள் கொடுத்துட்டோம். இது பதில் கிடைக்குது. ரைட். ஒரு சாதாரணமான அடித்தட்டு நபருக்கு கூட நான் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்னு தெரியணுமா? தெரியக்கூடாது. தெரியும். பட் இந்த எவிடன்ஸில் இப்போ என் ஃபோன் தான் இவிஎம் மிஷின்னு வச்சுக்கோங்க. இதுலேயே ஒரு மைக்ரோ ப்ராசஸ் இருக்குது. என் ஃபோனில் 2000 நம்பர்ஸ் இருக்குது. சரியா? இந்த 2000 நம்பர்ஸில் எத்தனை நம்பர் உங்களுக்கு தெரியும்னா இந்த ஃபோனை காட்டினா உங்களுக்கு தெரியுமா, இல்லை நீங்கள் உள்ள கான்டாக்ட்ஸில் போனால் தெரியுமா? கான்டாக்ட்ஸ்லாம். ரைட். ஸோ இந்த ஃபோனை எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியணும், இந்த ஃபோனில் பேட்டரி இருக்கணும், இந்த ஃபோனில் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் இதை ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு லேமேனால் ஆப்ரேட் பண்ண முடியாது. என் ஃபோனில் லாக் இருந்துச்சுன்னா அந்த லாக்கை கூட உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ எப்படி இது ஈஸியான ப்ராசஸ்? நான் எந்த மிஷினில் பட்டன் அமுக்கிறேனோ அதே மிஷினில் சேவ் ஆச்சுன்னா கூட ஓகே. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டரில் எனக்கு வந்து ஸ்லிப் பார்க்க முடியுது, அதில் சேவ் ஆச்சுன்னா கூட ஓகே. அதுக்கு பக்கத்தில் கூட இல்லை, எங்கேயோ போலிங் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்காரு, அவருடைய டேபிளில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டில் அந்த இது ரெக்கார்ட் ஆகுறதாக நீங்கள் சொல்கிறீங்க. நான் போட்ட நபருக்கு தான் அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா எந்த அத்தாட்சி எனக்கு இருக்குது? எவிடன்ஸ் என்ன இருக்குது? இதற்கான விளக்கத்தை கேட்டால் இல்லை, நாங்கள் பதில் கொடுக்க மாட்டோம். பட் நாங்கள் வந்து 4250 மொபைல் வேன்ஸை நாங்கள் வந்து திரட்டுவோம், 3500 கேம்ப்ஸ்களை நாங்கள் நடத்துவோம், இந்தியா முழுவதும் நாங்கள் வந்து இவிஎம் சரின்னு நாங்கள் எடுத்து காட்டுவோம். ஸோ இவிஎம் இருக்கும் வரை நீங்கள் பிஜேபி ஒன்றுமே பண்ண முடியாது. யூ கேன் ஜஸ்ட் திங்க், ஓகே இந்த வாட்டி மக்கள் புரட்சி வரும், மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க, எவ்ரி திங் தே கேன் சே. ராமர் கோவில் என்கிற இந்த கொண்டாட்டமே அந்த இவிஎம் செய்யக்கூடிய தில்லுமுல்லை மறைப்பதற்காக. There are only 30 crores. Rest 70 crore population of India are not with them. 70 கோடி இந்துக்கள் அவர்களுடன் கிடையாது, இது அவங்களுக்கே தெரியும். ரைட். ஸோ இந்தியா முழுவதும் பிஜேபிக்கு போன ஓட்டோட எண்ணிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் நாட் ஈவன் 40 crores, 36 or 37 crores. அப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, they know this fact, but till the time they have EVM in their hand, nobody can beat them. சரிங்க சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் உங்கள் கருத்துக்கு பயன் கொடுக்குறோம். Thank you so much.